السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்று துஆ செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமைத்துவம் எந்த அளவுக்கு உலகத்திலே சீரும் சிறப்போடு நடந்தது என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார்: லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ரோல் மாடல் பெருமானாருடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பதால் பெருமானாரை பற்றி கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கெல்லாம் அமைந்திருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறேன். 1965 மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு விஞ்ஞானி டே 100 புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்திலே 100 தலைவர்களில் ஆக சிறந்த பிரதானமாக முதலிடத்திலே வகிக்கக்கூடியவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டது. அந்த புத்தகம் வெளிவந்த நேரத்திலே கடுமையான சர்ச்சைகள், கடுமையான மோதல்கள். எப்படி எங்களுடைய தலைவரை 10வது இடத்திற்கு கொண்டு வந்தீர்கள், எங்களுடைய தலைவரை எப்படி 20வது இடத்திற்கு கொண்டு வந்தீர்கள் என்பதாக அந்த நூலை எழுதிய நூலாசிரியரமே சென்று கேட்கப்பட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதனால் முதலிடம் கொடுக்கப்பட்டது என்பதாக. பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 தலைவர்களில் ஆக சிறந்த பிரதானமாக முதலிடத்தை வகிக்கக்கூடியவர்கள் என்பது இங்கே பெரிய விஷயம் அல்ல. 30 வருடங்களுக்கு பிறகு எந்த புத்தகத்தை மைக்கேல் ஹார்ட் வெளியிட்டாரோ, 1965 எந்த புத்தகத்தை வெளியிட்டாரோ அதே புத்தகத்தை 30 வருடங்கள் கழித்து 1995 மறுபதிப்பாக 2வது பாகமாக அந்த புத்தகம் வெளியே வருகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மறுபதிப்பாக ஒரு
புத்தகம் வெளியே வந்தால் நிறைய திருத்தங்கள் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பின்னால் உள்ள தலைவர்கள் முன்னால் வந்து விடுவார்கள், முன்னால் உள்ள தலைவர்கள் பின்னால் வந்து விடுவார்கள். இப்படி தலைவர்கள் இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் 30 வருடங்கள் கழித்து 2வது பதிப்பாக அந்த புத்தகம் வெளிவந்த அந்த நேரத்திலும் 100 தலைவர்களில் எல்லா தலைவர்களும் இடம் மாறினார்கள், எல்லா தலைவர்களும் இடம் மாற்றப்பட்டார்கள். ஆனால் மாறாத ஒரு தலைவர் இருக்கின்றார்கள் என்றால் 2வது பதிப்பிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதாக மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய புத்தகத்திலே வெளியிடுகின்றார். பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகச் சிறந்த தலைமைத்துவத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டி இருக்கின்றார்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் ஒன்றுபட்ட தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு மனிதர் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அவரே நின்று கொண்டு சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார். மக்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது என்று பேசிவிட்டு நீங்களே அதே செயலை செய்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுதே அவர் அந்த நேரத்திலே சொன்னார், என்னுடைய சொல் வேறு, என்னுடைய செயல் வேறு. என்னுடைய செயலை நீங்கள் பார்க்காதீர்கள், என்னுடைய சொல்லை மட்டும் பாருங்கள் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒன்றுபட்ட தலைவர். ஒரு கவிஞன் சொல்வான் அல்லவா, என்னை பார்க்காதே, நான் எழுதிய புத்தகத்தை பார். என்னை பார்த்து நீ பின்பற்றாதே, நான் எழுதிய புத்தகத்தை பார்த்து பின்பற்று என்பதாக சொல்வார்களே. இவர்களுடைய சொல்லும் வேறு, இவர்களுடைய செயலும் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமைத்துவம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய அரபி மதரசாக்களிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், சொல், செயல், அங்கீகாரம், இதை சேர்த்துதான் ஹதீஸ் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒன்றுபட்ட தலைவராக திகழ்ந்தார்கள். ஒரு தலைமைத்துவத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை நாம் ஹதீஸிலே, வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகின்றது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்தார்கள் என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், மக்கா வாசிகளிடம் சில நாணயங்களை பெற்றுக்கொண்டு நானும் ஆடு மேய்த்தேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், ஆடு மேய்ப்பதிலே 3 விஷயங்கள் இருக்கின்றது. அந்த 3 விஷயங்கள் என்ன? 3 விஷயங்கள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையனுக்கு தான் தெரியும், அந்த ஆட்டு மந்தையை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக. ஒரு நபி தன்னுடைய சமுதாயத்தை, தன்னுடைய உம்மத்தை கட்டுக்கோப்பாக நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு உணர்வு வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நபிமார்களை ஆடு மேய்க்க செய்தான் என்பதை பதிவு செய்யப்படுகின்றது. நம் ஆடை இருக்கிறதே, சேட்டை செய்யாத, குறும்பு இல்லாத ஒரு பிராணியாக ஆடு இருக்கின்றது. அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த ஆட்டு இடையனுக்கு அந்த ஆட்டின் மேலே ஒரு மனித நேயம் வர வேண்டும், ஒரு அருள் உணர்வு பிறக்க வேண்டும், ஒரு இரக்கத்தன்மை வர வேண்டும். அதே போலத்தான் ஒரு நபி தன்னுடைய சமுதாயத்தின் மீது ஒரு அருள் உணர்வு, ஒரு இரக்கத்தன்மை வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை ஆடு மேய்க்க செய்தான். இன்னும் அந்த ஆட்டு மந்தைக்கு எப்ப வேண்டுமானாலும் ஓநாய் வந்து அந்த ஆட்டை கடிக்க முற்படலாம். ஆகையால் அந்த ஆட்டு மந்தையை, ஆட்டை ஓநாய்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை உணர்ச்சி நபிமார்களுக்கு வர வேண்டும்.
தன்னுடைய சமுதாயத்தை எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை ஆடு மேய்க்க செய்தான். ஆடு மேய்ப்பதின் மூலமாக ஒரு நபிக்கு பொறுப்பு உணர்வு வரும், ஒரு நபிக்கு அருள் உணர்வு பிறக்கும். ஒரு நபிக்கு ஆடு மேய்ப்பதின் மூலமாக தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த கடமை உணர்ச்சி ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை ஆடு மேய்க்க செய்தான் என்பதாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே பதிவு செய்து காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு தோதுவாக மாறிவிடுகிற பழகி விடுகிற ஒரு தலைமைத்துவத்தை உலகம் பார்த்திருக்க முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கொஞ்சுவார்களாம், மடியிலே படுத்து அவர்களை கொஞ்சி விளையாடுவார்களாம். வீட்டில் மட்டுமல்ல, தெருக்களிலே பிள்ளைகள் நடந்து சென்றாலும், ஒரு கட்டத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நடந்து தெருவிலே சென்று கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரர் ஹுசைன் அவர்களை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு இரண்டு கால்களையும் தன்னுடைய நெஞ்சுக்கு மத்தியிலே தொங்க விட்டுக் கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள் என்பதை சகாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு தலைமைத்துவத்திலே இருந்து கொண்டு எந்த விதமான அதிகாரம் செலுத்தவில்லை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த தலைமையை அவர்கள் அங்கே ஏற்றி நடந்தார்கள். லேசாக தன்னுடைய மேனியிலிருந்து ஆடை விலகிவிட்டாலும் உடனே அந்த ஆடையை சரி செய்து கொள்வார்கள். காரணம், எப்ப வேண்டுமானாலும் நம்முடைய வீட்டுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து விடுவார்கள். உஸ்மான் அவர்கள் வெட்கமுடையவர்கள், அதிகம் நாணமுடையவர்கள். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சீடராக இருந்தாலும் சரி, அவருடைய மனம் சஞ்சலப்பட்டு விடக்கூடாது. உஸ்மான் அவர்கள் அதிகம் நாணமுள்ளவர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்வார்கள். சகாபா பெருமக்கள் எல்லாம் பெருமானாரிடம் கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா உஸ்மான் அவர்களுக்கு என்று கேட்கின்ற பொழுது, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உஸ்மானை பார்த்து வெட்கப்படுகின்ற பொழுது நான் எப்படி வெட்கப்படாமல் இருப்பேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு தலைமைத்துவத்திலே இருந்து கொண்டு, ஒரு தலைவராக இருந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான ஒரு அதிகாரம் செய்யவில்லை, எந்த விதமான ஒரு தான் நபி என்பதாக, தான் தலைமைத்துவத்திலே இருக்கின்றோம் என்பதாக சகாபா பெருமக்களிடத்திலே பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. ஒரு கட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி சஃபியா அவர்களோடு வெளியிலே இரவு நேரத்திலே வருகின்றார்கள். இரவு நேரம், இருட்டு நேரம், பெருமானார் தன்னுடைய மனைவியோடு வெளியே வருகின்றார்கள். இதை சகாபா பெருமக்கள் பார்த்து விடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை அழைத்து, ஹாதிகி ஷஃபியா, இவர்கள் ஷஃபியா அவர்கள் என்னுடைய மனைவி என்று சொல்கின்றார்கள். சகாபா பெருமக்கள், நாயகமே, நாங்கள் தவறாக நினைக்கவில்லை, நாங்கள் உங்களை சந்தேகப்படவில்லை என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் ஒவ்வொரு இரத்த நாளங்களிலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். நீங்கள் பிற்காலத்திலே பேசிவிடக் கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேரத்திலே ஒரு பெண்ணோடு வெளியிலே சென்றார்கள் என்று தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, நபி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தலைமைத்துவத்திலே இருந்து கொண்டு, ஒரு தலைவராக இருந்து கொண்டு சகாபாக்களை அழைத்து, இது என்னுடைய மனைவி, நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, உலகம் இதுபோல ஒரு சிறந்த ஒரு தலைவரை பார்த்திருக்குமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சகாபா பெருமக்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். முஸ்லிம்கள் வர வர அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் வெளியூருக்கு போருக்காக வெளியூருக்கு சென்றால் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பெருமானாருக்கு நெருக்கடியாக இருக்கிறது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட நபிக்கு நாம் சிரமம் கொடுத்து விடக் கூடாது. அவர்களை தனியாக ஒரு அறையிலே தங்க வைக்க வேண்டும். மக்களோடு மக்களாக கலந்து அவர்களை பப்ளிக்காக தங்க வைக்க கூடாது. இது அவர்களுக்கு நோவினையே கொடுக்கும் என்பதாக சகாபா பெருமக்கள் எல்லாம் ஆலோசனை செய்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிக்கு தனியாக ஒரு அறையை நாம் கூடாரம் அமைப்போம், நபிக்கு தனியாக ஒரு கூடாரத்தை அமைத்து அதிலே தங்க வைப்போம் என்பதாக சகாபாக்கள் ஆலோசனை செய்து வெளியூருக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்திலே பெருமானாரை சென்று பெருமானாரிடம் சந்தித்து சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் தங்குவதாக இருந்தால் தனியாக உங்களுக்கு ஒரு அறை, ஒரு கூடாரம் விட்டும் இருக்கின்றோம், அந்த கூடாரத்திலே நீங்கள் தங்குங்கள். மக்களோடு மக்களாக நீங்கள் தங்காதீர்கள், அது உங்களுக்கு நோவினையை சிரமத்தை கொடுக்கும். மக்களோடு நீங்கள் இருக்காதீர்கள், மக்களை விட்டும் விலகி தனியாக ஒரு அறையிலே தங்குங்கள் என்பதாக சகாபா பெருமக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஜனங்களோடு தான் இருப்பேன். நான் ஜனங்களோடு இருக்கின்ற பொழுது மக்கள் என்னுடைய குதிங்காலை மிதிக்க வேண்டும், சமயங்களில் என்னுடைய துண்டை பிடித்து இழுக்க வேண்டும். நான் தனியாக இருக்க முடியாது. எதுவரை நான் என்னுடைய உயிர் உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய காலங்கள் வரை, மௌத்து வரை மக்களோடு மக்களாக கலந்து உறவாடத்தானே செய்வனே தவிர தனியாக நான் இருக்க மாட்டேன். மக்களோடு மக்களாக இருந்தால்தான் அது காலத்திற்கு நிலைக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, இப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை உலகம் பார்த்திருக்குமா? அந்த தலைமைத்துவம் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு தலைவராக இருந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது, பெருமானாருடைய அந்த நடவடிக்கைகள், பெருமானாருடைய அந்த குணாதிசயங்கள் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே பிரதிபலிக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே தான் தலைவர் என்பதாக எந்த விதமான அகந்தையும் கொள்ளாமல் அவர்கள் கீழே இறங்கி களப்பணியாற்றினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. பள்ளிவாசனுடைய சுவற்றிலே யாரோ ஒருவர் காரில் எச்சிலை துப்பி விட்டார், அது காய்ந்து விட்டது. அதை பார்த்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரங்களாலேயே அதை சுரண்டி சுத்தம் செய்தார்கள் என்றால், பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு தலைமையை உலகம் இதுவரை பார்த்திருக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது, எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைப்பணி ஆற்றினார்கள், சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த அளவுக்கு தாங்கள் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளாமல் மக்களோடு மக்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு இளைஞன் ஆடு உடுத்தி கொண்டிருந்தான், ஆடு உடுத்தி கொண்டிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் இருந்து அந்த இளைஞனை பார்க்கின்றார்கள், ஏதோ ஸ்லோவாக மெதுவாக ஆடை உடுத்தி கொண்டிருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகிலே சென்று, நீ கொஞ்சம் நகரு, நான் ஆடு உடுக்கிறேன், அதை நீ பார் என்பதாக தன்னுடைய ஜிப்பாவினுடைய கையை உயர்த்தி கொண்டு, இரண்டு கையையும் உயர்த்தி கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு உடித்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானாருடைய அந்த முழு கையும் அந்த இறைச்சிக்கும் தோலுக்கும் மத்தியிலே இருந்தது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்றால், பெருமக்களை, பப்ளிக்காக மக்களுக்கு மத்தியிலே நடுத்தருவிலே ஒரு நபியாக இருந்து கொண்டு அவர்கள் கீழே இறங்கி கலைப்பணி ஆற்றினார்கள், வேலை செய்தார்கள் என்றால், பெருமக்களை, இப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை இதுவரை உலகம் பார்த்திருக்க முடியாது என்பதுதான் இங்கே நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்து போகின்றார்கள், எத்தனையோ தலைமைகள் வந்து போகின்றார்கள். அந்த தலைவர்களிலே பெருமானாருடைய அந்த நடவடிக்கைகள், அந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்கள் நமக்கு என்ன செய்கின்றார்கள்? எச்சரிக்கை செய்கின்றார்கள், அறிவுறுத்துகின்றார்கள். மஸ்ஜிது குபா மதீனாவிலே கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கின்றது. பனு முக்திர் என்ற ஒரு கோத்திரத்தார், நபிக்கு அறிமுகமே இல்லை அவர்கள்.
நபியை தெரியவே தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனேயே அந்த மஸ்ஜிது குபாவை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் தாங்களும் கல் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே அந்த கோத்திரத்தார் மக்கள் எல்லாம், நபியை நாயகமே, நீங்கள் போய் கல் சுமக்கலாமா, நீங்கள் கல்லை தூக்கலாமா என்று அவர்களை தடுத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களை பார்த்து 2 வார்த்தைகள் சொன்னார்கள். உங்களை விட நான் பலமானவன், இந்த கல்லை தூக்குவதிலே உங்களை விட நான் பலமானவன். இன்னும் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக இந்த கல்லை சுமந்தால் அதற்கு எனக்கு கூலி இருக்கும், அந்த கூலி எனக்கு தேவைப்படுகிறது, அதிலே நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை, இன்றைய காலகட்டத்தினுடைய தலைவர்களுடைய ஆடையிலே லேசாக தூசிப்பட்டு விடக்கூடாது. ஆனால் ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு பள்ளிவாசலை கட்டுவதற்காக கல்லை சுமந்து இருக்கின்றார்கள் என்றால் ஹதீஸிலே வருகிறது, கந்தக்குடைய போருக்காக பெருமானாருடைய உடல் முழுவதும் செம்மண் அப்பி இருந்தது என்பதாக ஹதீஸிலே வருகிறது. கந்தக்குடைய போருக்காக குழி தோண்டுகிறார்கள், மண்ணை அள்ளி அள்ளி வெளியே போடுகின்றார்கள். பெருமானாருடைய வயிறு முழுக்க செம்மண் ஒட்டி இருந்தது. இன்னும் பெருமானாருடைய மார்பிலே இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் மண்ணு படிந்திருந்தது. எந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொத்தனார் ரேஞ்சுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி அவர்கள் வேலை செய்தார்கள், அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள் என்றால் பெருமக்களை, இப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவம் தான், இப்பேற்பட்ட சிறந்த தலைவர்கள் தான் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு அவசியமாக தேவையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதத்தை வரவேற்க வேண்டும். இந்த மாதத்தை நாம் ஸலவாத்து சொல்லி பெருமானாருக்கு புகழை சேர்த்துக் கொண்டே இருப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு கடைசியாக சென்ற ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா, கடைசியாக வஃபாத்தானவர்கள் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அடக்குவதற்காக குழி தோண்டுகின்றார்கள். குழி தோண்டி அவர்களை அடக்க வேண்டும், கஃன் செய்ய வேண்டும். அந்த கபருக்கு அருகாமையிலே ஒரு அடையாள கல் வைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கபூர், இதுதான் என்னுடைய தகப்பனுடைய கபூர் என்ற ஒரு அடையாளத்திற்காக ஒரு அடையாள கல்லை வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களிடம் சொல்கின்றார்கள், ஏதாவது ஒரு கல்லை தூக்கி வாருங்கள், தலமாட்டுல ஒரு அடையாள கல் வைக்க வேண்டும் என்பதாக. சகாபாக்கள் செல்கின்றார்கள். ஒரு சஹாபி செல்கின்றார், கல்லை தேடுகிறான், கல்லு கிடைக்கவில்லை. ஒரு பெரிய கல்லு, சின்ன கல் எதுவுமே கிடைக்கல. ஒரு பெரிய கல், அந்த கல்லை அந்த சகாபியால் தூக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்கிறார், ஆனால் தூக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கின்றார்கள், அவர் தூக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இருங்க நான் வர்றேன் என்பதாக. எப்படி ஆடு உரிக்கும் போது 2 கையை உயர்த்தினார்களோ அதுபோல அந்த கல்லை தூக்கக்கூடிய அந்த சமயத்துல தன்னுடைய ஜிப்பாவினுடைய அந்த கையை உயர்த்தி கொண்டு அந்த பெரிய கல்ல பெருமானார் தன்னுடைய நுபுவத்துடைய அந்த கையில பெருமானார் அந்த கல்லை தூக்கி வந்து அந்த சகாபியினுடைய தலைமாட்டிலே வைத்து கபரை என்ன செய்தார்கள், முழுக்க அவர்களை மம்பட்டியை எடுத்து மண்ணை வாரி அவர் இந்த சஹாபியை நல்லடக்கம் செய்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. இப்பேற்பட்ட ஒரு சிறந்த தலைவரை, சிறந்த தலைமைத்துவத்தை இனி நாம் பார்க்க முடியுமா, இனி நாம் சந்திக்க முடியுமா என்று பார்த்தால் நாம் சந்தேகம்தான் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, சகாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்திற்கு எந்த அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி, குழந்தை பிறந்து இருக்கின்றது, தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமானாரிடம் குழந்தையை தூக்கி வருகிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில நின்று ஒட்டகங்களுக்கு, சதக்காவுடைய ஒட்டகங்களுக்கு என்ன செய்யறாங்க,
சாயம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அடையாளம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது சதக்காவுடைய ஒட்டகம் என்பதாக ஒரு குச்சியில ஒரு சாயத்தை முக்கி அடையாளம் போடுறாங்க, இது சதக்காவுடைய ஒட்டம் என்பதாக. அந்த சஹாபி வந்து நிக்கிறார் வாசல்ல, பெருமானாருடைய வாசல்ல, தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதாக. பெருமக்களை, இந்த வேலைகளை செய்வதற்கு சகாபாக்களிடத்திலே லேசாக ஒரு விரலை சுண்டினாலே போதும், சகாபா பெருமக்கள் பெருமானாருடைய காலடியிலே வந்து விழுந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்கும் எந்த சகாபாக்களையும் அழைக்கவில்லை. தாங்களை அந்த சதக்காவுடைய ஒட்டகங்களுக்கு அடையாளம் போட்டு விட்டு அதற்கு பிறகு அபூ தல்காவுடைய குழந்தையை வாங்கி பேரித்தம்பலத்தை தாங்கள் மென்று அந்த குழந்தையினுடைய வாயிலை வைத்து பெயரை வைத்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவம், இப்பேற்பட்ட ஒரு தலைவர்கள் இன்றைய காலகட்டத்திலே தேவைப்படுகின்றார்கள். மக்களோடு மக்களாக கலந்து உறவாட வேண்டும். தான் தலைவர் என்பதாக, தான் தலைமை பதவியில இருக்கிறேன் என்பதாக நாம் நாட்டாமை பண்ணிக்கொண்டு, நாம் அதிகாரம் பண்ணிக்கொண்டு இருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் அறவே விரும்பவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முழுக்க என செய்கின்றார்கள், தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு தலைவர் என்பவர் சமுதாயத்துக்கு மத்தியிலே கலை பணியாற்ற வேண்டும். அவர் சமுதாயத்துக்கு மத்தியிலே எல்லா விஷயங்களிலும் பங்கு கொண்டு மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ் இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவர்களுக்கும் தந்தர் முடிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.